திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர், திருப்பாச்சூர், காக்கலூர், ஈக்காடு, மலால் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வார விடுமுறையை கொண்டாட கோவை குற்றால அருவியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தண்ணீர் மிதமான அளவில் கொட்டுவதால் குடும்பத்துடன் அருவியில் குடித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் இரவு நேரத்திலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. சுற்றுலா தலங்களில் இருந்து வெளியே வரக்கூடிய கோஷன் சாலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் உள்ள சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் ஆடி பிரமோற்சவ தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் புனித அதிசய அன்னை மாதா ஆலய தேர்பவனி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆலங்குடி புனித அதிசய அன்னை மாதா ஆலய தேர்பவனி திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதிசய மாதா புனித அந்தோனியார் திருவுருவத்துடன் அலங்கரிக்கப்பட்ட ரதம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பாசன வாய்க்காலில் முதல் கட்டமாக தொடர்ந்து 15 நாட்களுக்கு வினாடிக்கு 500 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அணையில் குறைந்த அளவு நீர் இருப்பு இருந்த சூழலில் பெருந்துறையில் விவசாயிகள் நடத்திய 2 நாள் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து இந்த நீர் திறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் மழை நிலவரத்தை பொறுத்து நீர் திறப்பு நாட்கள் அதிகரிக்கப்படும் என்று நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள பொன்னன்படுகையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வீட்டிற்கு ஒரு புலி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கூறியதை அதிகாரிகள் தீர்மானமாக நிறைவேற்ற மறுத்தனர். ஆண்டிபட்டியில் தாலுகாவில் உள்ள கடமலை மயிலை ஒன்றியத்திற்குட்பட்ட 18 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் பொன்னன்படுகை ஊராட்சியில் வனத்துறையினரின் தொடர் இடையூறுகளை தடுக்க வீட்டிற்கு ஒரு புலி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் தீர்மானம் கொண்டுவர கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையெல்லாம் தீர்மானமாக நிறைவேற்ற முடியாது என ஊராட்சி நிர்வாகம் மறுத்ததை அடுத்து தேதி குறிப்பிடாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர தின விழாவை ஒட்டி மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் தனது மகள் தாரகை, ஆராதரா மற்றும் சிறுவர்களுடன் சேர்ந்து 9 மீட்டர் ஆழக்கடலில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடினார். மேலும் 45 நிமிடங்கள் ஆழ்கடலில் நீந்தி 50 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி கடல் தூய்மை குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் கலை திருவிழாவை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். 2ஆம் நாள் நெய்தல் கலை விழா நிகழ்ச்சியில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடும்பாட்டம், ஜிம்பலா மேளம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் உள்ள பரலோக மாதா பேராலயத்தில் தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கைகள் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆரோக்கிய மாதா தேரில் பவனி வந்த நிலையில் திரளான பக்தர்கள் பிரார்த்தனை நடத்தினர்.
சுதந்திர தின விழாவையொட்டி தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறையில் 3 உலக சாதனைகளை படைக்கும் நோக்கத்தில் 80 நிமிடங்கள் தொடர் ஸ்கேட்டிங் மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி ஸ்கேட்டிங் கிளப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தென்காசி, நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தொடர்ந்து 80 நிமிடங்கள் ஸ்கேட்டிங் செய்து சாதனை படைத்தனர். பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் உலக சாதனை சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சு ஏற்புடையதல்ல என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பொறுப்புள்ள தலைவர்கள் பொறுப்பற்ற முறையிலே பேசுவது ஏற்புடையதல்ல என்றும், நாகரிகமான அரசியலின் அவசியத்தை அனைத்து அரசியல் கட்சியினரும் உணர்ந்து பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ் கடவுள் முருகன் குறித்து எக்ஸ் பக்கத்தில் அவதூறாக பதிவிட்ட தாவேகா நிர்வாகி மைக்கேலை கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் கைது செய்தனர். பெரியநாயக்கன்பாளையத்தை அடுத்த ராக்கிபாளையத்தைச் சேர்ந்த மைக்கேல் ராஜ் என்பவர் எக்ஸ் பக்கத்தில் முருகன் குறித்து அவதூறாக பதிவிட்டார். இது தொடர்பாக இந்து முன்னணியினர் அளித்த புகாரின் பேரில் மைக்கேல் ராஜ் கைது செய்யப்பட்டார். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட செல்லும் செவிலியர்களுக்கு மானிய விலையில் வட்டியில்லா இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் என கடலூரில் நடைபெற்ற அனைத்து பெண் செவிலியர் சங்க மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதுநகரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் செவிலியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை செவிலியர்களுக்கு மடிக்கணினி, செல்போன் ஆகியவை வழங்க வேண்டும், 5 ஆண்டுகள் பணிபுரிந்தாலே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடி உற்சவத்தை முன்னிட்டு செங்கமல தாயாருக்கு தனியாக 10 நாட்கள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 10ஆம் நாளான நிறைவு நாளில் செங்கமல தாயார் உள்பிரகாரத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் திறந்த வெளியில் பட்டாசுகள் மற்றும் வெடிமருந்துகள் திடீரென வெடித்துச் சிதறியதால் பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிர்வு ஏற்பட்டது. இதனால் சுற்றுவட்டார மக்கள் பீதியடைந்தனர். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தடை செய்யப்பட்ட பெர்குளோரைடு வெடிமருந்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திறந்த வெளியில் கொட்டி தீ வைத்து அழித்த பொழுது அவை ஒரே நேரத்தில் வெடித்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மேற்கொண்டு விசாரணை நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் அனைத்து டாஸ்மாக் பணியாளர்கள் கூட்டுக்குழு சார்பில் 9 தொழிற்சங்கங்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 23 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், ஆன்லைன் மது விற்பனை மற்றும் காலி பாட்டில் சேகரிப்பு திட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள அகில இந்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் முழுமையாக பங்கேற்பார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.